புதுச்சேரி நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தனியார் ஜவுளி நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் ஷர்மிளா. இவரை புதுச்சேரி வானரப்பேட்டை இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த ஜோசப் என்ற வாலிபர் ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார். இதனிடையே கடந்த ஒரு மாதமாக ஷர்மிளாவை தினந்தோறும் அவர் செல்லும் இடங்களில் எல்லாம் பின்தொடர்ந்து சென்று தன்னிடம் பேசுமாறு அவரை வற்புறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஷர்மிளா பெரிய கடை காவல் நிலையம் மற்றும் ஒதியன் சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் ஷர்மிளா நேற்று வழக்கம் போல் அண்ணா சாலையில் இயங்கி வரும் தனியார் ஜவுளி நிறுவனத்தில் தனது பணியை முடித்துவிட்டு அண்ணா சிலை அருகே உள்ள உழவர் சந்தை வழியாக வீடு திரும்பிய பொழுது ஜோசப் அங்கு பெட்ரோலுடன் காத்திருந்துள்ளார். அங்கு வந்த ஷர்மிளாவிடம் தன்னை காதலிக்குமாறும் தன்னிடம் பேசுமாறும் வற்புறுத்தியுள்ளார். இதில் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதில் ஆத்திரமடைந்த ஜோசப் தன் கையில் கொண்டு வந்த பெட்ரோலை அந்த பெண்ணின் மீது ஊற்றி தீயிட்டு கொளுத்தியுள்ளார். இதில் தீ மளமளவென பரவி உடல் முழுவதும் எரிந்த நிலையில் ஷர்மிளா சுமார் 100 அடி தூரத்திற்கு ஓடிச் சென்று கீழே விழுந்துள்ளார். உடல் முழுவதும் எரிந்து 80% தீக்காயங்களுடன் உயிருக்கு போராடிய ஷர்மிளாவை அருகில் இருந்தவர்கள் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த ஒதியன் சாலை போலீசார் ஜோசப்பை உடனடியாக கைது செய்துள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடி வந்த ஷர்மிளா 15 மணி நேரம் கடந்த பிறகு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். காதலனால் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தப்பட்டு இளம்பெண் பலியான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.